சிந்து பைரவி சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னபூர்ணிக்கு கழுத்து சுளுக்கிக்கு சாட்டுக்கு நம்ம பைரவி தான் வந்து பாத்தீங்கன்னா சுளுக்குக்கு ஒரு ஸ்ப்ரேவை எடுத்துக்கிட்டு வந்து கழுத்துல அடிச்சு விட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆஹா, இது நல்லா இருக்கே, நாமளும் சுளுக்கு பிடிச்ச மாதிரி படுத்துக்குவோம், நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா பைரவி ட்ரீட்மெண்ட் கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் பிளான் எல்லாம் போட்டு பெட்ல போயிட்டு படுத்து கிடக்குறாப்புல. நம்ம பைரவி வந்து எழுப்பி பார்க்குறாங்க. என்னால் எங்கேயுமே வர முடியாது, என்னோட இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, நேற்று மில்லில் அரிசி மூட்டைலாம் தூக்குனேன் அப்படின்னு ஒரு பொய் பிட்டை போட்டு விடுறாப்புல. ஆரம்பத்தில் பைரவி நம்பி அதே மாதிரி அந்த ஸ்ப்ரேவை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆறுமுகத்தோட முதுகுல அடிச்சு விடுறாங்க. தீர்ந்து போகுது, இன்னும் போய் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு போய் எடுத்துக்கிட்டு வர கேப்ல நம்ம ஆறுமுகம் அப்படியே ஏந்திரிச்சு டான்ஸ் ஆடுறாப்புல. இத நம்ம பைரவி பாத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பைரவி வர்றதை பார்த்துட்டு தலைவர் போய் மறுபடியும் குப்புறப்படுத்துக்கிறாப்புல. ஆனா பைரவி வந்தவங்க ஸ்ப்ரே எடுத்துக்கிட்டு வரல, பூரி கட்டையை எடுத்துக்கிட்டு வந்து ஆறுமுகத்தை அடி சும்மா சாத்து சாத்துன்னு சாத்திடுறாங்க. ஆறுமுகம் பயந்துக்கிட்டு ஓடிடுறாப்புல. இந்த பக்கம் சிந்துவை இந்த மகா வேணும்னே கீழே அடிச்சு தள்ளி நீ வெளியில போடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சிந்துவும் போய் நேரா கிச்சன்ல பாய போட்டு படுத்து தூங்கிடுறாங்க. நம்ம சிவா ரொம்ப நேரம் கழிச்சு வந்து நம்ம சிந்துவை தேடுறாங்க. ரூம் ஃபுல்லாவே எங்கேயுமே காணோம். கடைசியில சமையல் கட்டில் படுத்து கிடக்குறாங்க. நீ ஏன் இங்க வந்து படுத்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம சிந்து தான் இப்ப பயங்கர நல்லவங்களா மாறிட்டாங்கல்ல, ஸோ அத்தைக்கு அந்த சின்ன ரூம் வந்து கம்ஃபர்டபுளா இல்லை, அதனால நானே தான் அவங்கள நம்ம ரூம்ல படுக்க சொல்லிட்டேன், நான் எங்க படுத்தா என்ன, எனக்கு இங்கேயே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்குற நம்ம சிவா இருந்துக்கிட்டு, வேணாம் நம்ம இங்கே படுக்க வேணாம், நான் ஸ்டோர் ரூமை ரெடி பண்ணுறேன், அங்கேயே நம்ம படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல நம்ம சிவா. அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.